வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். 2020 பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சர்ஸ் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ரியல்மி பார்த்தீங்கன்னா 2020 ஸ்டார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. நான் என்ன ஸ்மார்ட் ஃபோன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா ரியல்மியோட X50 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரியல்மி X50யோட லான்ச் டேட், ஸ்பெக்ஸ், அப்புறம் என்ன ப்ரைஸில் ஃபோன் லான்ச் போகுது அப்படின்ற எல்லா தகவலும் வந்திருக்கு. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரியல்மி X50ல் பார்த்தீங்கன்னா 90Hz ரிஃப்ரெஷ் ரேட், IPS LCD டிஸ்பிளே, 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 4500 mAh பேட்டரி, அது போக 30 வாட் ஊக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. ரியல்மி X50 சைனாவில் Jan 7 அப்போ லான்ச் ஆகுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் லான்ச் ஆயிரும். ரியல்மி X50 டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெட்மி K3 ஃப்ரண்ட்டையும் ரியல்மி X2 பேக்கையும் சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரியல்மி X50 கிடச்சிரும். ஃபோனில் பார்த்தீங்கன்னா புதுசாக 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட், IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஃபோன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்மி K3 காப்பி அடித்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டூயல் பஞ்ச் கட் அவுட் வேறு கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமராஸ் வச்சுக்கிறதுக்கு. ரியல்மி பார்த்தீங்கன்னா எப்போவுமே AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் IPS LCD டிஸ்பிளே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் சேவ் பண்ணுறது தான். 5G புதிய டெக்னாலஜி, ஸோ ப்ரைஸ்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ 5G கொடுக்கணுன்னா வேறு இடத்துல காஸ்ட் கட் பண்ணோம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் IPS LCD டிஸ்பிளே ரியல்மி X50 கொடுக்குறாங்க. ரியல்மி X50ல் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்க போகிறதில்ல. ரியல்மி X50ல் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் அலைன் குவாட் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. என்னென்ன 4 சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், அப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார், 13 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ சென்சார், அப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுக்க போகிறாங்க. கேமராவில் பார்த்தீங்கன்னா 5x ஹைப்ரிட் ஜூம், அப்புறம் ES சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 மெகா பிக்சல் செல்ஃபி ஸ்னாப்பர், அப்புறம் 8 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ரியல்மி X50ல் பார்த்தீங்கன்னா குவால்காமோட கேமிங் ப்ராசரான Snapdragon 765G கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருக்கும். பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு பெஸ்ட் ப்ராசர் இப்போ இருக்கிறது Snapdragon 765G தான். ரியல்மி பார்த்தீங்கன்னா கேமிங் ப்ராசர் மட்டும் கொடுக்கல, அது போக ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டமும் ரியல்மி X50ல் கொடுக்க போகிறாங்க. என்ன லிக்விட் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டைமென்ஷனல் ஐஸ் கூல்டு ஹீட் டிசிபேஷன் சிஸ்டம் அப்படின்னு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ரியல்மி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் மூலமாக 100% ஹீட் ஜென்ரேட்டிங் காம்பனன்ட்ஸ் அவங்க கண்ட்ரோல்குள்ளே வச்சுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த கூலிங் சிஸ்டம்காக பெருசாக 8 மில்லிமீட்டருக்கு ஒரு லிக்விட் கூல் காப்பர் டியூப் கொடுக்குறாங்க. ரியல்மி பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு பவர்ஃபுல்லான லிக்விட் கூலிங் சிஸ்டம் X50ல் கொடுக்குறாங்க. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ரியல்மி X50ல் லைட் வெர்ஷன் ஒன்று வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லைட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா MediaTekோட Dimensity 1000 5G சிப்செட் மூலமாக பவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த நியூஸ் எவ்வளோ உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரில, லான்ச் அன்றைக்கி தான் தெரியும். ரியல்மி X50 பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் வேரியண்ட்டில் 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்க போகுது. அடுத்த வேரியண்ட்டில் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்க போகுது. மூணாவது வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் இருக்க போகுது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 10 மேலே ColorOS 7 போட்டு கொடுக்க போகிறாங்க. 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பேட்டரி செம்மையாக யூஸ் பண்ணும். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ரியல்மி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ரியல்மி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டரி வச்சு உங்களுக்கு 2 நாள் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ரியல்மி X50ல் இருக்க 5G, அது போக 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே ரெண்டுமே பவரை பயங்கரமாக கன்சியூம் பண்ணும். 4500 mAh பேட்டரியை வச்சு 2 டே பேட்டரி லைஃப்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியல்மி X50ல் பார்த்தீங்கன்னா 30 வாட் ஊக் சார்ஜ் 4.0 சப்போர்ட் கொடுக்குறாங்க. 70% பேட்டரியை 30 நிமிஷத்தில் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க. ஸ்பெக்ஸ் மட்டும் பார்த்தா ரியல்மி X50 பார்த்தீங்கன்னா ரெட்மி K3 ஒரு செம்ம காம்படிட்டராக தான் இருக்காங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். ரியல்மி X50யோட பேஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 20,000 ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இந்த ப்ரைஸில் ரியல்மி லான்ச் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒரு செம்ம காம்படிட்டராக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ கான்டெஸ்ட்கான டைம். இந்த கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி X50ல் என்ன லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதுலேருந்து ஒரு லக்கி வினர் எடுத்து நம்ம அமேசான் கிஃப்ட் வவுச்சர் கொடுக்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி OnePlus 8 சீரிஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொண்ட வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனி நாளை அமையட்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.